ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து 18th வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து 50 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. 18 கொஸ்டின் பேப்பர் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து போய் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51th கொஸ்டின் பார்க்கலாம். விடை வகைகள் கேட்டிருக்காங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என கூறுவது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து விடை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன நீ விளையாடலையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு கால் வலிக்கும், அதாவது இனிமே நடக்க போறத சொல்றது என்ன விடைன்னு சொல்லியிருந்தோம். உருவது கூறல் விடை ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நடந்ததை சொல்றது. நீ விளையாடலையா அப்படின்ற கொஸ்டினுக்கு கால் வலிக்குது. ஸோ ஆல்ரெடி நான் விளையாடிட்டு இருந்திருக்கேன். கால் வலிக்குது, அதனால நான் விளையாட போகல. ஸோ அந்த மாதிரி சொல்றது. ரைட்டா? இப்போ நீ விளையாடலையான்ற கொஸ்டினுக்கு நான் கால் வலிக்குதுன்னு சொன்னோம் அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை. ஓகேவா? ஆல்ரெடி நடந்ததை சொல்றது. ஓகேவா? இனி நடக்க போறத சொல்றது. நீ விளையாடலையான்ற கொஸ்டினுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு நடக்க போறத சொல்றது உருவது கூறல் விடை. ஓகேவா? ஸோ கடை தெரு எங்க இருக்கு அப்படின்றது இப்பக்கத்துல இருக்குன்னு சுட்டி சொல்றது சுட்டு விடை. நீ கடைக்கு போவியா போமாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்றது மறை விடை. நீ கடைக்கு போவியா நீயே போய்க்கோ நம்மளே ஏவி விடுறது ஏவல் விடை. ரைட்டா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லா மாத்த சொல்லியிருக்காங்க. நான் நேத்து வந்தேன். ஸோ இதை வந்து எழுத்து வழக்கு சொல்லா மாத்து. ஆன்சர் என்ன? நான் நேற்று வந்தேன். ஆப்ஷன் சி. நான் நேற்று வந்தேன். ரைட்டா? அடுத்த கொஸ்டின். நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது. நீ பாடலையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன சொல்றாங்க? வாய் வலிக்குது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இதுல? ஆல்ரெடி நடந்ததை சொல்லியிருக்காங்க. நான் பாடலை, ஏன்னா வாய் வலிச்சிட்டு இருக்கு, வாய் வலிக்குது, அதனால நான் பாடலை. ஸோ ஆல்ரெடி நடந்தது சொன்னோம். என்ன சொன்னோம்? உற்றது உரைத்தல் விடை. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீ பாடவில்லையான்றதுக்கு பாடாமல் இருப்பனா அப்படின்னு இன்னொரு கொஸ்டினையே ஆன்சராக கொடுக்கறது. ரைட்டா? நீ பாடலையா அப்படின்ற கொஸ்டினுக்கு நான் பாடாமல் இருப்பனா அப்படின்னு நம்ம இன்னொரு கொஸ்டினே ஆன்சராக கொடுக்கறது தான் என்னது அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. ஓகேவா? ஸோ உனக்கு பாட தெரியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு எனக்கு ஆடத் தெரியும். அதாவது பாடத் தெரியுன்ற கொஸ்டினுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லாமல் அதுக்கு இனமான இன்னொன்று நம்ம சொல்றது என்னது அப்படின்னா இனமொழி விடை. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. கலைச்சொல். அடுத்தது ரைட்ஸ்னா என்னது? ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள். ஆப்ஷன் பி. ரைட்ஸ்னா சட்ட ஆவணங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் தான் அக்ரோ யூனிவர்சிட்டி. அக்ரோ யூனிவர்சிட்டினா என்னது? ஆப்ஷன் ஏ. வேளாண்மை தொழில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விழலுக்கு இறைத்த நீர் போல. இந்த கொஸ்டின் நிறைய பார்த்தாச்சு. என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் என்ன? பயனற்ற செயல். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல. ஸோ இது என்னது? ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் ஏ. ஸோ அதெல்லாம் நிறைய கொஸ்டின் பார்த்ததே தான் வருது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேலியே பயிரை மேய்ந்தது போல. உவமை கூறும் பொருள் என்ன? வேலியே பயிரை மேய்ந்ததுன்னா கடமை தவறுதல். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். சத்யா வீணை வாசித்தாள். இது என்ன வாக்கியம்னு கேட்குறாங்க. சத்யா வீணை வாசித்தாள். ஸோ இது என்ன வாக்கியம்? ஆப்ஷன் பி. செய்வினை தொடர். ஓகேவா? இப்போ செயற்பாட்டு வினை தொடரா மாத்தோம்னா வீணை சத்யாவால் வாசிக்கப்பட்டது. ஓகேவா? வீணை சத்யாவால் வாசிக்கப்பட்டது அப்படின்னு போட்டோம்னா செயற்பாட்டு வினை தொடர். ரைட்டா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, பந்தை என்னிடம் உருட்டினான். பந்தை உருட்டினான் அப்படின்னு இல்லாம பந்தை என்னிடம் உருட்டினான். ஸோ தன்னை குறிக்கல. பந்தை உருட்டினேன் நம்மளை குறிக்கல. ஸோ ஒரு பர்சன் செஞ்சதை அடுத்தவங்க செஞ்சதை சொல்றது. அது என்னது? பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் சி. ஓகேவா? தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினைனா ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தொடர் இலக்கணம் அப்படின்றதுல 9th புக்கில் ஃபர்ஸ்ட் இலக்கணம் வந்து என்னது அப்படின்னா தொடர் இலக்கணம். ஸோ அதில் தான் இந்த தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை இந்த உணர்ச்சி தொடர்ஸ் இந்த மாதிரி பேஸ் பண்ணி எல்லாமே வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம அது வந்து இலக்கண பாட்டு பார்த்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. ரைட்டா? பொருத்தமான செயற்பாட்டு வினையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருத்தமான செயற்பாட்டு வினை என்னது? பணம் காணாமல் போனது. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்கிறோம்? செயற்பாட்டு வினை தொடர்னா ஆள் வரணும், பட்டது பெற்றது வரணும்.
அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் சில இது இருக்கு. அதையும் நீங்க நோட் பண்ணி படிங்க அப்படின்றது நம்ம இலக்கணத்துல நான் சொல்லியிருந்தேன். ஆனது, ஆயிற்று, போயிற்று. ஸோ இந்த மாரிலாம் கீவேர்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நீங்க இலக்கணம் இது தெரியாதவங்க போய் பாருங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார். ஓகேவா? ஸோ இதிலிருந்து என்ன படிக்கணும் அப்படின்னா, காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். ஸோ ஓகேவா? இதுல 2 ஆப்டிடியூட் நம்ம படிக்கிறோம். இது ஒன்று ஆல்ரெடி நம்ம கொடுத்த கொஸ்டின் ஒன்று, இது ஒன்று. ரைட்டா? காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார். நோட் பண்ணிக்கோங்க. விடைக்கேற்ற சரியான கொஸ்டின் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க தான். தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். இது கொஸ்டின். ஆன்சர் நம்ம எப்படி கேட்கணும்? சாரி, இது ஆன்சர். கொஸ்டின் நம்ம எப்படி கேட்கணும்? உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது? ஆப்ஷன் சி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பத்தி வந்துருந்துச்சு அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த பத்தியை ரீட் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் எத்தனை எடுக்க முடியுமோ அதையும் எடுத்து படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் அதை மறக்காமல் படிச்சுக்கோங்க. இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்லி எத்தனை வகை இருக்குது? 4 வகை இருக்குது. விலங்குகளினுடைய தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவியை தோல் கருவின்னு சொல்லுவாங்க. விலங்குகளுடைய தோல் வச்சு மூடி செஞ்ச கருவியை தோல் கருவின்னு சொல்லுவாங்க. நரம்பு அல்லது தந்திகளை உடையது நரம்பு கருவி. ஓகேவா? காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுறது காற்று கருவி. ஒன்னோட ஒன்று மோதி இசைக்கப்படுறது கஞ்சக்கருவி. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்ப்போம். இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ 4 வகைன்னு பார்த்தோம். அது என்னென்ன? தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி. ஓகேவா? நெக்ஸ்ட் நரம்பு கருவி அப்படின்றது தந்திகளை உடையவை. அதுதான் என்ன சொன்னோம்? நரம்பு கருவி. தோலால் மூடப்பட்டது தோல் கருவி அப்படின்னு படித்தோம். ஓகேவா? காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுறது என்னது? காற்று கருவி. ஒன்னோட ஒன்று மோதி வந்துச்சுன்னா கஞ்சக்கருவி. அடுத்தது ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படுவது என்னது? கஞ்சக்கருவி. ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுறது காற்று கருவி. ரைட்டா? விலங்குகள் டேஷால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள். எதை வச்சு? தோல் வச்சு மூடு இருக்கிறது தான் தோல் கருவிகள். ஓகேவா? ஸோ முடிஞ்சு. ஒருமை பன்மை பிழை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார். தமது உழைப்பை நல்கினார். ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இளங்கன்று பசியால் வாடி கொண்டிருந்தது. ஸோ இதோடைய பெர்ஃபெக்டான சென்டென்ஸ் எது? இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஏன்னா இது ஒருமையில தான் இருக்கு, அதனால கொண்டிருந்ததுன்னு வருது. இதே இடத்துல பன்மை இருந்துச்சுன்னா கொண்டிருந்தனன்னு வரும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஸோ இது கரெக்டான சென்டென்ஸ் எது? ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஸோ கரெக்டானது ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? ஏன்னா இங்கேயும் பொறுமை தான் இருக்கு, அதனால பிறக்கிறதுன்னு வருது. பன்மை எழுத்துக்களாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உயிரெழுத்துக்கள் அனைத்தும் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றனன்னு வரும். ஸோ அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு ஒருமை பன்மைக்காக சொல்கிறேன். உயிரெழுத்துக்கள் அப்படின்றது பன்மை. ஸோ பன்மையில் வரும்போது பிறக்கின்றனன்னு வரும். ஆயுத எழுத்து இது ஒருமையில் இருக்கனால பிறக்கிறது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல் பொருள் பொறுத்துக. சாந்தம் அப்படின்னா அமைதி. மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. தாரணினா உலகம். இரக்கம் அப்படின்னா கருணை. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 4th. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல் பொருள் பொறுத்துக. இதுவும் அதே மாதிரி தான். தமர்னா யாரு? உறவினர். தார்னா மாலை. சாரி, தார் 3rd ஒன். தார்னா மாலை. முனிவு அப்படின்னா என்னது? சினம். முடினா தலை. அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செகண்ட். 2 இதில் இருக்கு. செகண்ட் ஒனுக்கு 3rd. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பிழை திருத்தம் ஒரு ஓர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு பேஸ் பண்ணினா நிறைய கொஸ்டின் நான் பார்த்தாச்சு. ஸோ ஒரு உயிரெழுத்துக்கள்ல தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அஃது. ஸோ இதுவும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஒரு உயிரெழுத்துக்கள்ல தொடங்குற ஒரு வேர்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? அஃதுன்னு போடணும். ஓகேவா? ஒரு உயிர்மெய் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது போடணும். ஓகேவா? அப்ப இது ஒரு உயிரெழுத்து. அப்ப அஃது போட்டிருக்கோம். அஃது ஒரு இனிய பாடல்னு கொடுத்துருக்காங்க. ஈன்றது ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வருமா? ஓர் வருமா? ஓர். ஓகேவா? உயிர்மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா ஒரு வரணும். அப்ப அஃது ஓர் இனிய பாடல். ஸோ அதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். அஃது ஓர் இனிய பாடல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பிழை திருத்துதல். ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பிழையை திருத்து. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஸோ ஒரு மேல தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ. ஒரு மேல இருந்துச்சுன்னா ஏறியதுன்னு வரும். அணில்கள் அப்படின்னு கொடுத்தா ஏறினன்னு போடலாம். அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன. செயற்பாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? பட் ஆனால் அஃபிஷியல் கீழே ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து நமக்கு புக்கில் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா நமக்கு புக்கில் ஆன்சர். ஓகேவா? இது அஃபிஷியலில் கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு அப்துல் நேற்று வந்தான். இது என்ன தொடர்? அப்துல் நேற்று வந்தான். ஸோ இது என்ன தொடர்? தன்வினை தொடர். ஆப்ஷன் ஏதானது கரெக்ட் ஆன்சர். தன்வினை தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்தது சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. வெற்றிலை. ஆப்ஷன் டி தோட்டம். வெற்றிலை தோட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் முள்ளுனா என்னது? புதர். பூனா பூஞ்சோலை. பனங் காடு. தேயிலை தோட்டம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு, செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பசு சொல்லி கேட்ட கூட்ட பெயர் என்ன? பசு என்ன சொல்லுவோம்? ஆணிரை அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்லி பாடினது யாரு? ஆப்ஷன் சி பாரதியார். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் பாடியது பாரதியார். ஸோ நெக்ஸ்ட் நேர்பொருளை தேர்க. காருகர். காருகர்னா சாலியர்னு அர்த்தம். காருகர் அப்படின்னா சாலியர் அப்படின்னு அர்த்தம். மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பின்னு அர்த்தம். ஓகேவா? ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்கிறவங்க. பாசவர் அப்படின்றது வெற்றிலை விற்பவர். வெற்றிலை விற்பவர் தான் பாசவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓவியர் அப்படின்னா கண்ணுள் வினைஞர், அவங்கள தான் ஓவியர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அப்போ அதில் பர்ஃபெக்டாக பொருந்தி இருக்கிறது ஓசுனர், எண்ணெய் விற்பவர். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைச்சொல் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கலைச்சொல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிங்க, புக்குக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ கலைச்சொல் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரிலீஜியன் அப்படின்னா என்னது? ரிலீஜியன் அப்படின்னா சமயம். சேரிட்டி அப்படின்னா ஈகை. சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமை. சின்சியாரிட்டினா வாய்மை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கலைச்சொல். இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சரியான கலைச்சொல் தேர்ந்தெடுக்க. இதுவும் கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிவைவலிசம். ரிவைவலிசம்னா என்னது? ரிவைவலிசம் அப்படின்னா என்னது?
மீட்டுருவாக்கம் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சரியான கலைச்சொல் ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. காரணம் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். காரணம் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 வேதங்களுள் ஒன்று. ஸோ இதில் வந்து எது கரெக்டு எது தப்பு? ஆசாரக்கோவை 14 கீழ்க்கணக்கு நூல் தான். ஓகேவா? ஆசாரக்கோவை அப்படின்றதுக்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்றது அர்த்தம். அதுவும் கரெக்டு தான். ஓகேவா? 4 வேதங்களுள் ஒன்று அது தப்பு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெண்டுமே கரெக்டு. கூற்று சரிதான், காரணம் 1 சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது கூற்று காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். கூற்று 2 என்னது? தோளில் சுமந்து ஆடுவது. காரணம் வந்து சேர்வை ஆட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றனர். ஸோ இதில் எது கரெக்டு எது தப்பு? காண்றதுக்கு பாரந்தாங்கு கோல்னு அர்த்தம், தோளில் சுமந்து ஆடுறது, அதுவும் கரெக்டு தான். சேர்வை ஆட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்ந்தது, அது தப்பு. அப்போ கூற்று 1 2 கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். காரணம் வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். ஸோ அதோட ஆன்சர் என்ன? கரெக்டாக தப்பா? நேவிக் அப்படின்ற செயலியை விமான பயணத்துக்காக உருவாக்கியிருக்கோம், தப்பு. வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும், தப்பு. ஸோ ரெண்டுமே தப்பு தான் இதில். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. கொள்னா என்ன, கோல்னா என்ன? ஆப்ஷன் ஏ எடுத்துக்கொள், 9 கோள்கள் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தான். வலினா என்ன, வாலினா என்ன? வலி அப்படின்றது துன்பம், வாலின்றது இந்திரனோட பையன் மகன். ஓகேவா? வலினா துன்பம், வாலினா இந்திரனுடைய மகன். குரில் நெடில் மாற்றம் தான். வலைனா என்ன, வாழைனா என்ன? வலை அப்படின்னா மீன் வலை. ஸோ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக அதுதான் மேட்ச் ஆகிருக்கு. வாழை அப்படின்றது இளம் பெண்ணை சொல்லுவாங்க, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உரம். உரம் இருபொருள் தருக. உரம்னா என்ன? வலிமைன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே தான் இருக்குது. வேற உரம்னா எரு, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபொருள் தருக. இடி, அதுக்கு இருபொருள் என்ன? பேரொளி, இன்னொன்று தகர்தல், தகர்த்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல நம்ம சேர்க்கணும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் டேஷ் மாறிவிடும். இல்லை வார்த்தை மாறினாலா, எழுத்து மாறினாலா, வடிவம் மாறினாலா? மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். தமிழ்மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். ஓகேவா? அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க. இணுக்கு அப்படின்னா என்னது? எதை வந்து நம்ம இணுக்குன்னு சொல்லுவோம்? குச்சியோட அந்த பிரிவை தான் இணுக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கீரை, வாழை இதனுடைய அடிப்பகுதி என்ன சொல்லுவோம்? கீரை, வாழை இதுக்கெல்லாமே தண்டுன்னு வரும். இதனுடைய அடிப்பகுதி என்னது? தண்டு. ஓகேவா? காஞ்ச இலை என்ன சொல்லுவோம்? சருகு. காஞ்ச இலை என்ன சொல்லுவோம்? சருகு அப்படின்னு சொல்லுவோம். நெல், புல் முதலியவற்றினுடைய கொழுந்து வகை என்ன சொல்லுவோம்? நெல் புல்லுக்கு வந்து கொழுந்து வகையை தளிர்னு சொல்லுவோம். தளிர் இல்லைன்னா துளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. கரை விளக்கு. ஸோ இதை எதில் நம்ம கரெக்டாக கொடுத்தோன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர் மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது. தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர் மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது. சுவரை இடிக்கின்றது, வளர்க்கின்றது, இழுக்கின்றது. ஸோ இதெல்லாமே தப்பு. ஒளிரச் செய்கிறது, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க. அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது, ஆனால் நேரமாக அடி தப்பியது, ஆப்ஷன் சி. ஓகேவா?
அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது. ஓகேவா? அடுத்தது சரியான இணைப்புச் சொல். சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான். டேஷ் சென்னைக்கு செல்கிறான். ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான். ஏனெனில் சென்னைக்கு செல்கிறான். ஓகேவா? அடுத்தது சரியான வினாச்சொல். நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. இது ஆல்ரெடி கேட்ட அதே கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 18 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 19வது கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பார்க்காதவங்க சீக்கிரம் போய் பிளேலிஸ்ட்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? தேங்க்யூ.